ஓம் சிவம். அன்பே சிவம், அனைத்தும் சிவம், அப்பனே சிவம், அறம்பொருளே சிவம். உலக ஆரம்பத்தில் மனிதன் பிறக்கும் முன்னே பல ஜீவராசிகள் பிறந்து பிறகுதான் மனிதன் பிறந்தான். அது எதற்காக இறைவன் மனிதன் பிறக்கும் முன்னே ஜீவராசிகளை பிறக்க வைத்தான்? ஒவ்வொரு ஜீவராசிக்கும் ஒவ்வொரு வயது உண்டு. அந்த ஜீவராசிகள் ஒன்று வாழ்ந்து இறந்தால் அடுத்தது வாழ்ந்து இறந்தால் அந்த ஜீவராசிகள் வயதுகளை கூட்டித்தான் மனிதனுக்கு 100 வயது 120 வயது அப்படி காலத்துக்கு ஏற்ற மாதிரி குறைந்து வந்தது. குறைந்து வர காரணம் அந்த இனங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு வருவதனால் மனிதன் வயது குறைந்து கொண்டே வருகிறது. இதுதான் உண்மை. அதனால் இன்று இருக்கும் நிலைமை, இன்றைய காலகட்டத்தில் இறைச்சியை உண்ணுகிறோம், சிக்கன் என்று. அந்த பறவை இனம் எப்படி உருவானது? இத்தனை வேகமாக அது வளர்வதற்கு என்ன காரணம்? அதாவது பசுமை காடுகளும் பசுமை இடைவெளியும் சாலை மரங்களும் வேகமாக அழிந்ததனால் பறவை இனங்கள் ஆங்காங்கு வேகமாக அழிந்து விட்டது. காட்டில் உள்ள ஜீவன்களும் வேகமாக அழித்து விட்டார்கள் அரசியல்வாதிகள். அதனால் அந்த பறவை அது ஒரு உயிர் இறந்த அந்த பறவை எத்தனை பறவை இறந்ததோ அத்தனை பறவை இன்று இறைச்சி கோழியாக நாம் உண்டு வாழ்கிறோம். இந்த நிலையில் இன்னும் இருக்கும் சிறிய மரங்கள் தான் உள்ளது. அதில் அதில் ஆங்காங்கு சிறிய இனம் பறவை இனம்தான் உள்ளது. இந்த பறவை இனம் இன்னும் இருக்கும் பசுமை காடுகளை எல்லாம் இருக்கும் பசுமை இடையிலையும் அழித்து விட்டால், புழு பூச்சி பறவை இனம் அனைத்தும் அழிந்து விட்டால் இறைச்சி கோழி உற்பத்தி ஆவதற்கும் வழி இல்லை. காரணம் இயற்கையின் தத்துவம் அதுதான். ஒரு உயிர் இறந்தால் மறு உயிர் பிறக்க வேண்டும் என்பதை விதி. அந்த அடிப்படையில் தான் இன்று பறவை இனங்கள் வேகமாக அழிந்து மரங்கள் இல்லாதனால் பறவை இனம் வளர்ச்சி அடைவதற்கு வாய்ப்பில்லை. காரணம் அது மரத்தில் தான் அது வளரும், கூடு கட்டும், குஞ்சு பொரிக்கும், அதில் தான் அது செயல்படும்.